கூட்டம் இன்னைக்கு குமியுது பாருங்க இப்ப போடுறா நல்லா போடுறா போறமல போறேன் பத்துலடா நல்லா போடுறா இந்த இருக்கிற போறேன் பாருங்க நல்லா போடு ஊதி போடுறா ஊதுறேன் ஊதுடா ஊதி போடு முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சே. எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? Telepathy 68. Greatest of all time. நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார் கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. You know what? The best lah என்ன கேட்டா டேய் இல்லதான் பட் உண்மையா சொல்லணும்னா வெங்கட் பிரபுவோட பெஸ்ட் இதுதான் தப்பு. அதாவது படம் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. வெங்கட் பிரபுல பெஸ்ட்னு சொல்றதுக்கு மங்காத்தவன் ஸ்டீராய்ட்ஸ் ஒன்னு சொன்னார்ல, அந்த வசனத்தை சரி ஓகேவா. வெல்கம் பேக் டு அவர் 3 March மூவி ரிவ்யூ செக்மெண்ட். இன்னைக்கு உங்க கூட இணைந்திருப்பது நான் உங்கள் CK யோகேஸ்வரன். நம்ம கூட புதுசா அவங்க ஒருத்தர் வந்திருக்காரு. யார் பண்ணீங்க? ஓகே, நான் உங்கள் தினேஸ்வரன். எஸ், நண்பர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ எஸ் தளபதி தலஃபேனோட ரிவ்யூவா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இணைந்திருக்கோம். என்ன படம் வந்திருக்கோம்? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பொங்கல் தீபாவளின்ற மாதிரி இன்னைக்கு கோட் டே தளபதி தீபாவளி நம்ம வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய், அதன் பிறகு வந்து சினேகா, பிரசாந்த், பிரபுதேவா 90s ரீயூனியன்ஸ்ல. ஆமா, இன்னும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடித்த ஒரு படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ படம் பார்த்துட்டு வெளியே நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம எப்போதும் படம் பார்க்குறப்ப வந்து எது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு நோட் பண்ணி வைத்து இருக்கிறது நம்ம வழக்கம். ஸோ அந்த வகையில நம்ம பாசிட்டிவ் பார்த்துடலாமா? சரி, பாசிட்டிவா நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து படத்தோட பாசிட்டிவ்ங்கிறது யாரு? தளபதி விஜய். பிகாஸ் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு ஆக்டர் இந்த படத்துல போட்டிருந்தால் யாருன்னா மென்ஷன் பண்ண விரும்பல, அவங்க வந்துருவாங்க சண்டைக்கு. இந்த படம் ஒரு எவரேஜ் அவுட்புட்டா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் தளபதி விஜய் அவரோட மேனரிசமா இருக்கட்டும், ஃபேமிலி பூல் ஆடியன்ஸ் அவரோட, அதுக்கப்புறம் டாயாட் ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் இந்த படத்துல அவர் போட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு ஷேட்ஸ், அதாவது ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருக்காது, என்டர்டெயின் பண்றாரு, அழ வைக்கிறாரு, சிரிக்க வைக்கிறாரு, வியக்க வைக்கிறாரு ஒவ்வொரு கட்டமும். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொன்னா இந்த படத்தோட கேஸ்டிங்ல தளபதி விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் அந்த ஒரு இந்த தளபதி விஜய்ன்ற அந்த ஒரு பேருக்காக தான் இங்க இருக்கிற பட்டாளமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கணும்ன்றது வந்து தளபதி இப்போ வரைக்கும் அந்த, அதாவது இன்னொரு படம் இருக்குதான், பட் அது நமக்கு தெரியல இது இன்னும் கண்டினியூ ஆகுமா போறாரு. அதான் ஸோ பட் ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. சீரியஸா ஒரு ஃபிலிம் டெவலப்பிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து அவர் இன்னும் என்ன கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கான்ஷியஸா இருந்து so mature. So அதுதான் ஒன் ஆஃப் த விஷயம் வந்து தளபதி விஜய் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து படம் ஆரம்பிக்கும் போதே, இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுவும் சரி, பிரேம்ஜியும் சரி, வைபவும் சொல்லியிருந்தாங்க படம் ஆரம்பிக்கிறப்பவே வந்து மொரட்டு கூஸ் பம்ப் சீன் வரணும். ஆனா உண்மையா கூஸ் பம்ப்ஸ், ஆனா அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. வாவ், அது லிட்டரலி எப்படி இருந்துச்சுன்னா என்ன இது, அது நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த சீன் முடிஞ்சு டைட்டில் காட்டு பேக் டு பேக் ஒரு கூஸ் பம்ப்ஸ் எப்படி ஃபீல் பண்ண. அது வந்து என்ன கேட்டீங்கன்னா லைக் அது அவருக்கு வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ரீசன் இன்டர்வியூஸ் வந்து வெங்கட் பிரபு சரி, அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 40 அந்த ஒரு 1 minutes அந்த 40 seconds வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது, மிஸ் பண்ணிராதீங்க அப்படின்னு. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க சொன்னது வந்து வர்த் அப்படின்னா, நீங்க சீன் ஏன்னா நாங்க இது வந்து நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ. ஸோ நான் ஸ்பாயிலர் ரிவ்யூனால நீங்க எங்களுக்கு கூட சொல்லணும்னு தோணுது, பட் கேனாட் ல சொல்லக்கூடாது பிகாஸ் உங்களோட எக்ஸைட்மெண்ட் நாங்க உடைக்க விரும்பல. ஸோ அதனால அந்த போய் பாருங்க, அது வந்து வர்த்துங்க. சத்தியமா உங்களை வர்த்து தியேட்டருக்கு தயவு செஞ்சு லேட்டா போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான சீனை நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஓபனிங் சீன் வேற லெவல். அடுத்து வந்து இன்டர்வல் வந்து மொரட்டு ஒரு பேங்கர், அதாவது இன்டர்மிஷன் எழுத்து இல்லாம ஒரு வார்த்தையோட அவங்க முடிப்பாங்க. தியேட்டர்ல வந்து பிளாஸ்ட். அது உண்மையிலே அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பாருங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அந்த இன்டர்வல். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த படத்துல கேமியோஸ் வந்து அந்த 400 அப்படி தலை சொல்லுவார் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அள்ளி போட்டு. ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒருவேளை இவ்வளவு கேமியோஸ் வந்துருச்சு ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல லேக் ஆகுமோங்கிற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்ல அங்கதான் என்னன்னா ஒரு வெங்கட் பிரபு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து அதான் சொல்றது ஒரு இனிப்பு வந்து அளவுக்கு மீறி போயிருச்சுன்னா தகட்டிடும். ஆனா இவங்க வந்துட்டு தேவையான வளத்தை அப்படி தெளிச்சு விட்டுருக்காங்க. அது ஏன்னா அந்த அதான் சொன்னேன், அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி தான் அவர் கொடுத்துருக்காங்க கனெக்ஷன். கரெக்ட்டா, அதாவது நான் எதுக்கு தான் நான் அந்த சீனை வைக்கிறேன், நீங்க அந்த சீன்ல இருந்து அவங்க நவுத்திட்டீங்கன்னா அந்த சீன் வந்து ஒரு பிரசன்ஸ்ல சீன் சொல்லணும். அது சீனை சொல்லக்கூடாது, ஆனா சொல்லுங்க. அந்த கேமியோல ஒரு கேமியோ அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். அந்த சீனை நல்லா பாத்தீங்க அப்படின்னா பேட் அண்ட் பாஸ்
அதுதான் bet and pass. நான் வந்து பாலிடிக்ஸ்க்கு போறேன். Yes. இதுக்கு அப்புறம் நீ பாத்துக்கோன்னு பாத்துக்கோ சொல்றது அப்படின்றது. சீட்ல அப்படியே ஏஞ்சிட்டேன் சில்லறைகளை சேதற விட்டாச்சு. ஐயோ அப்படி அந்த சீன் ரொம்ப அழகா நல்லா கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இருந்துச்சு. என்கிட்ட ரொம்ப அழகா கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல அந்த ஹீரோவும் மதிச்சு வந்து நடிச்சிருக்கிறது Yes. உண்மையிலே சல்யூட் salute, அந்த salute, ஹீரோ. salute, ஓகேவா? 2 வார்த்தை. ஓகே, அடுத்து வந்து முக்கியமான ரன் டைம். அது 3 hours 3 hours ஸ்கிரீன் டைம். ஒரு சில கட்டத்துல கொஞ்சம் லேக் அப்படியே ஆகும். கொஞ்சம் அந்த டேக் ஆஃப் பண்ற டைம் வந்து டக்குன்னு எடுத்துருவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ அந்த இதெல்லாம் ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா படத்துல பாசிட்டிவ் கொட்டி Positive, கிடைக்குது. yes. சோ திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள், நெகட்டிவ்னு சொல்றதை விட திருத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. படத்தோட மேஜர் ட்ராபேக் இவரா ஆவாருன்னு நான் கனவுல கூட அது நினைச்சு நான் சொல்றது பார்க்கல. அது வந்து இதுக்கு முன்னே மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்த காரணம் நாங்க எது சொல்லவும் தெரியும் இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வந்து கொமெண்ட்னு சொல்றதை விட Yes. ரொம்பவும் வருத்தமான ஒரு Yeah. விஷயம் என்னன்னா வந்து படத்தோட மியூசிக் நம்ம ட்ரக் டீலர் Yes. யுவன் சங்கர் ராஜா சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அவங்க தெரியல. பட் என்னன்னா நாங்க ஃபீல் பண்ண விஷயம், எஸ் இட் கேவ் தி பெஸ்ட். லைக் ஆக்சுவலி வந்து ஜஸ்டிஸ் இல்ல கொடுத்திருக்காங்க. ஒரு சில கட்டணம் அது வந்து அது சொல்றேன். சூப்பரா இருக்கு. எஸ், மறுபடியும் ஒரு சில்பி அது வந்து அப்படி லைக் இப்படி ஏறுது, அந்த மறுபடியும் கிராஃப் ஒரு வந்து சிலிப்பி ஏறுது, இருக்கு. அப்படியே இறங்குது, ஏறுது. என் ஆடியன்ஸோட மைண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த இடத்துல அவர் இருந்திருந்தா யாரு, அது அவருக்கே தெரியும். அவர் இருந்திருந்தா மியூசிக் எப்படி இருக்கும். ஏன்னா ரீசெண்டா அவர் வந்து தளபதி படத்துக்கு மியூசிக் போட்டு வந்தாரு. சோ அது கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சோ அது முக்கியமான சீன்ஸ், அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் டவுன் ஆகுது. எஸ்பெஷலி இந்த தளபதி ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்திருக்கலாம். அதான் சொல்றேன், இன்னொரு அந்த எலிவேட் பண்ணிருக்கும் அந்த அந்த அதுதான் பண்ணல. அதாவது எலிவேட் ஆவற சீனே இது மூலமா டவுன் ஆகுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது கொஞ்சம் ஒரு நார்மல் ஜெனரல் ஆடியன்ஸ், தளபதி ஃபேன் தல ஃபேன்றதை விட ஜெனரல் ஆடியன்ஸா கூட இந்த இடத்துல ஒரு கொடுத்திருக்கலாமோ. இன்ட்ரோ சாங் முதல் இன்ட்ரோ சாங் சொல்லிருக்காங்க. அதுதான் இவங்க சொல்லிட்டு இருந்தோம். இன்ட்ரோ சாங் ஒரிஜினல் இல்லையா, நீங்க விசில் போடு அதே படத்துல எடுத்து வச்சிருக்கலாம். வெங்கட் ப்ரோ சொன்னது வந்து ரீசன் இன்டர்வியூஸ்ல வந்து நாங்க ஒரு வேற வெர்ஷன் செஞ்சிருக்கோம். என்ன கேட்டா போயிரு செஞ்சிருக்கே தேவை செஞ்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. சீரியஸா ஒரிஜினல் வெர்ஷன் நல்லா இருந்துச்சு. ஏன் வந்து இந்த வெர்ஷன் இப்படி கஸ்டம் பண்ணி, அதாவது லியோல வந்து சென்சர் பண்ணங்கற வார்த்தை கேட்க டவுன் 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 ஓகே, அது எவ்வளவு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுல எந்த விதமான தடங்களும் இல்லாம நீங்க ஒரிஜினல் எடுத்து போட்டுருக்கலாம். ஒரு பேஸ் இல்ல, ஒருவேளை நம்ம லைக் நார்மலா ஒரு ரீ ரெக்கார்ட் இல்லாம ஒரு பாட்டை போட்டு நீங்க சொல்லலாம், நீங்க கேட்கலாம். நீங்க வந்து எந்த தியேட்டருக்கு போனீங்க? நாங்க போனது அட்மாஸ் தியேட்டர். அட்மாஸ் தியேட்டரோட சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் தெரியும். ஆனா அதுலயே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சுமாரா இருந்துச்சு. நார்மல் தியேட்டர்ல கண்டிப்பா ஆடியன்ஸ் முகத்துல ஒரு சலிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 100% அது. நீ வந்து ஒரு பிரபுதேவா மாஸ்டரும் சரி, பிரசாந்த் இவங்களை வச்சு லீட் பண்ணி டான்ஸ் பண்றப்ப மியூசிக் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் அந்த இடத்துல வந்து அது ஒரு மிஸ். ஓகே, மியூசிக் ஒரு வீக்னஸ். ஓகே, அடுத்து வந்து ஒரு ரா ஏஜென்ட்டா இருக்காங்க படத்துல. யாரு? தளபதி விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கோ படத்துல நடிச்சிருப்பாரு. சோ ரா ஏஜென்ட் அஜ்மல். சோ அந்த ரா ஏஜென்ட் என்ன நடக்குதுன்னா வந்து அந்த ஒரு ரா ஏஜென்ட்டுக்கான ஒரு கிரிப் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் படத்துல இல்ல. எஸ்பெஷலி வந்து விஜய் மட்டும் தான் சோலோவா கேரி பண்ணிட்டு போறான்னு தவிர மத்தவங்க எல்லாம் அந்த ரா ஏஜென்ட் சொல்றாங்க. ஓகே, நான் ரா ஏஜென்ட்பா, நான் ரா ஏஜென்ட்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரா ஏஜென்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு பிடிமானம் அவங்க கிட்ட இல்லன்னே நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு கிரிப் இல்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா, if they are like under raw agents or like இந்த மாதிரி stats அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கிற விஷயத்தை just like that வந்து யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டாங்க. ஈவன் அவங்க வந்து அவங்க ஸ்பாஸா இருக்கட்டும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லக்கூடாது. ஆனா சில கட்டத்துல வந்து ஒரு காமெடி எலிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கிறதுக்காக இது வந்து அப்படி just like taking for granted சொல்லிடுறாங்களோ, அது வந்து அவ்வளவு நல்லா இல்ல. இது வந்து திருப்பாச்சி படத்திலே வந்து அந்த டைரக்டர் வந்து சொல்லுவாரு, ஒரு போலீஸ் ஆபரேஷனா போறப்ப பொண்டாட்டி கிட்ட கூட அப்ப இருந்த அந்த டைரக்டரோட மெச்சூரிட்டி வந்து இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் காமெடிக்கு முக்கியத்துவம். காமெடிக்கு முக்கியம். அது வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வந்து நீ காமெடி கொடுத்திருக்க. சோ அடுத்து வந்து ஒரு சில கட்டலாம் ஆஃப் கோர்ஸ் வந்து ஓகே, ஒரு பெரிய ஹீரோட படம் அப்படின்னா லாஜிக்கல் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஏத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு லாஜிக்லெஸ்ஸா இருக்கணும். அவ்வளவு பெரிய பில்டிங் டிரேஸ் வரேன், அவ்வளவு பெரிய பில்டிங்ல அவங்க உட்காந்து முக்கியமான ஒரு வேலை அந்த இடத்துல நிக்கிறப்ப 1 கிலோ இந்த பவுடர் வாங்கிட்டு நீங்க அப்புறமேல வர்றப்ப ஒரு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்தாருங்க. அப்ப மேல வந்து அவர் என்ன பண்ண எழுதுறாரு. அதாவது 2 பேர் எங்க இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேஎல்சிசி டவர் உயரத்தில் நின்னுகிட்டு அங்க ஒரு காமெடி வந்து அதான் காமெடி அந்த சீன். இதுக்கு முன்ன நம்ம படம் பார்க்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாஸ் சீன் நினைச்சோம், ஒண்ணுமே ஒரு ஆக்ஷன் எடுக்கறாங்க. ஆனா அந்த டைம் வந்து தப்புன்னு போச்சு. அங்க வந்து அது அன்னெசசரி இல்ல, என்ன கேட்டா அன்னெசசரி. அத நீ வேற விதமா யோசிச்சிருந்திருக்கலாம். பட் இதுதான் வந்து நம்ம மொத சொன்ன கமெண்ட் இருக்குல, ரோ ஏஜென்ட்டா வந்து இது அதுவும் ஒண்ணுதான் இது. சோ அது வந்துட்டு ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம், அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு மதிப்பு கொடுக்கலையோ
ஆமா அடுத்து வந்து ஒரு சீன் வருது மோட்டர் எடுக்கிறாங்க இதெல்லாம் ஸ்பாயிலர் இல்லைங்க கதை இல்ல சீன் மட்டும் சொல்றோம் மோட்டர் எடுக்கிறாரு போறாரு முதல்ல ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வாங்க தம்பி சும்மா ஷாப்பிங் பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு மாடியில இறங்குறாரு ஏறாரு கண்ணாடி உடைக்கிறாரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல இறங்கி அந்த ட்ராக்ல இன்னும் ட்ரெயினை துரத்திட்டு போயிட்டு அதாவது காடி கண்ணாடி இல்லைங்க ட்ரெயின் கண்ணாடி அது என்ன மாதிரி ஒரு கபாலான கண்ணாடின்னு தெரியும் உறுதியானதுன்னு அசால்ட்டா உடைச்சுக்கிட்டு வந்துட்டல அப்படின்னு உள்ள குதிக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் முகசலிப்பான ஒரு சீனா தான் ஒரு லாஜிக்கும் லாஜிக் பார்க்க கூடாதுன்றது பட் அதுக்கு பார்க்கவே கூடாதுன்னா அப்ப எப்படி இத கழட்டி வீட்ல வச்சிட்டு வரலாம் எங்களால முடியாது ப்ரோ ஓகே அடுத்து வந்து ஓகே ஒரு படத்துல செய்யற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா ட்ரெய்லர்ல நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணிடுறாங்க இது வந்து யார் இதுக்கு முன்னாடி இந்த தப்பு பண்ணானா வந்து கேப்டன் மில்லர் படத்துல அந்த ஒரு பீக் சீன் வர வந்து ட்ரெய்லர் ரிவீல் பண்ணானே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன அந்த எக்ஸைட்மென்ட் போச்சு சோ இந்த படத்துலயும் அதே மாதிரி ஒன்னு நடந்திருக்கு ட்ரெய்லர்ல உள்ள ஒரு சீனை இது வந்து ஒரு ஹைப் சீன் தியேட்டர்ல எல்லாம் உட்கார்ந்து என் பக்கத்துல எல்லாம் பேசினாங்களே பாரு இவர்தான் வருவார் கணிச்சிட்டோம் நாங்க கணிச்சிட்டோம் சோ அந்த இடத்துல வந்து டைரக்டர் வந்துட்டு அந்த எக்ஸைட்மென்ட் என்கிட்ட புல் ஆஃப் பண்ண முடியல அந்த இடத்துல வந்து as a director வந்து அந்த இடத்துல ஒரு சில ஃபெயிலியர் நடக்குது டைரக்டர் என்னன்னா நீங்களே உங்க இத நீ காட்டி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு அந்த எக்ஸைட்மென்ட் இல்ல நீங்க என்ன சொன்னீங்க சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது ஆனா ட்ரெய்லர்ல சர்ப்ரைஸ் இவர்தான் நம்ம பையன் தான் சோ அது தவிர்த்து இருக்கலாம் அந்த ட்ரெய்லர் ஓகே அடுத்து வந்து ஒரு சில பாடல்களோ ஒரு சில காட்சிகளோ அன்னெசரி அதுல முக்கியமா வந்து ஸ்பார்க்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வெளியானது ஒரு அன்னெசரின்னு பேசிக்கிட்டாங்க படம் வெளியாகிறப்ப ஆனா படத்துலயாச்சும் நல்ல சீன்ல இருக்கும்னு பார்த்தா படத்துல அதை விட ஒரு அன்னெசரியான ஒரு ஸ்லாட் அதாவது பீக் மொமெண்ட்ல இருக்கு ரொம்ப ஒரு பீக் மொமெண்ட்ல படம் போய்கிட்டு இருக்கு தெரியுமாங்க அந்த நேரத்துல வந்து எதுக்கு வந்தீங்க இல்ல சும்மா ஒனே ஏ ஃபுங் இட் ஏ பிரேக் இட் ஏ டேக் இட் தேவையில்லாத விஷயம் சீரியஸா கட் பண்ணா ரொம்ப சீரியஸா போகுது அது நல்லா இல்ல ஓகே அடுத்து வந்து சில டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப டிராகி ரொம்ப சில நேரத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற டயலாக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற டயலாக் ஃபன்னுக்காக அவங்க எடுத்திருந்தா கூட ரொம்பவும் டிராகியா இருந்துச்சு அதை தவிர்த்திருக்கலாம் ஆனா ஆக மொத்தத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் பத்தி சொல்லல கிளைமேக்ஸா அது பேசப்படாது கிளைமேக்ஸ் ஓகே படம் இப்படி ஒரு 75% போய்கிட்டு இருக்கு யாருக்குறைய நான் விட்ட சொல்லிட்டேன் ஓகே எவரேஜான ஃபிளிக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கடைசி ஒரு 30 மினிட்ஸ் வருது படத்துல அதாவது அப்படியா கண்ணா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்ப பாரு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஏறுது கிராஃப் இப்படி ஏறி ஏறதுக்கு உயரம் இல்லாம மறுபடியும் ஒரு யூட்டன் போட்டு மறுபடியும் ஒரு ஏறு பீக்கின் உச்ச கட்ட கிளைமேக்ஸ்ல அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஒன்னு கேட்குங்க ஐயோ எனக்கு ரொம்ப காண்டாயிருச்சு அந்த மியூசிக்கை போட்டீங்க வந்திருக்கலாமே சரி விடு பரவாயில்ல சொல்லல நீங்களே நீங்க போய் பாருங்க ஆனா செம்மையா இருக்கும் கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜா அவருக்கு வந்து வேலை கொஞ்சம் மிச்சம் ஏன்னா ஃபுல்லா வந்து ஒரு டயலாக் ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு ஃபுல்லாவே ஒரு ஸ்டேடியத்துல நடக்கிறதுனால ஃபுல்லாவே அந்த 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 ஆம்பியன்ஸும் சரி அங்க இருக்கிற அந்த அவங்களோட அந்த 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 ஃபுல் கான்செப்டே வந்துட்டு நல்லா இருந்துச்சு அதுதான் என்ன கேட்டா அந்த கிளைமேக்ஸ் எலிவேட் பண்ணது அந்த ஒரு சீக்வென்ஸ் தான் சோ பெஸ்ட் எனக்கு இன்னொன்னு வந்து இந்த படத்தோட பெரிய ஹைலைட் என்னன்னா வந்து நிறைய ஃபேன் பேஸ் இந்த படத்துக்கு வாங்க நீங்க வந்து யாரோட ஃபேனா எல்லாரும் வாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்தை ஏன்னா எல்லாத்தையும் வந்து வெங்கட் பிரபு ஒரு கூட்டா சமையலா பண்ணிருக்காரு சோ ஆக மொத்தம் ஈக்குவலான எல்லாத்துக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க அந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க யாரையும் ஒரு ஆளுக்கு தாழ்த்தி இறக்கி செய்யல சூப்பரா இருந்துச்சு பிரசாந்த் பிரபுதேவானா வந்து ஆஃப்டர் சோ லாங் சூப்பரான ஒரு கம்பேக் அப்படினே சொல்லலாம் சோ ஆக மொத்தத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உண்மையிலேயே அந்த படத்துக்கேற்ப இந்த படத்தை சிறப்பா எடுத்து வச்சிருக்காரு தளபதி விஜய் and all over the team heads off உண்மையிலேயே தரமான படம் இது அதே மாதிரி இந்த ரிவ்யூ முடியற மாதிரி அந்த படத்தை முடிஞ்சோட ஏஞ்சி போயிராதீங்க போஸ்ட் கிரெடிட் இன்னொன்னு வருது இது மாவல் நீ வேணா சண்டைக்கு வாடா நாங்கள வச்சிருக்கோம் வேணா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி நாங்கள போஸ்ட் கிரெடிட் வச்சு பட் அது நடக்குமான்றது தெரியல ஹோப்ஃபுல்லி கடைசியா ஒரு டேக் லைன் வரும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேக் லைன் வரும் ஜோக்கா அது வந்து ஜஸ்ட் ஏன் அந்த டேக் லைன் நான் சொல்றேன்னா அது அந்த டேக் லைன் தான் படத்தை ஃபுல்லா அந்த டேக் லைன் தான் சோ அதுதான் அந்த படம் போய் பாருங்க சோ ஆக மொத்தத்துல இந்த படம் வந்து 5 செப்டம்பர் அடுத்து பிகிஸ் எதுவுமே இல்ல ரீசன்ட் டைம்ல குடும்பத்தோட போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு நீங்க நல்லா சந்தோஷமா 3 மணி நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீஸ் தான் இந்த படம் அமையங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்ல அருமையான படம் வச்ச எக்ஸ்பெக்டேஷனுங்க அப்படியே லீஸ்டா வச்ச எக்ஸ்பெக்டேஷன் லாஸ்ட்ல ஹைல போறப்போ ஒரு பயம் வந்துச்சு இப்படிதான் ஆரம்பத்துல ஒருத்தவங்க வந்தாங்க வந்துட்டு என்ன ஆகும் ஆனா இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு எல்லாரும் சந்தோஷமா தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ எனிமோ that's it so இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம திரிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தோட ரிவ்யூவோட விருப்பப்படுவது நான் உங்கள் CK யோகேஸ்வரன் நான் உங்கள் தினேஸ்வரன் thank you so much this is your திரிமாஸ்